எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வந்து வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணா நம்ம அரசியல்வாதி அரசியலுக்கு வரும்போதே நம்ம எல்லாத்தையுமே மறந்து வச்சுட்டு தான் வரோம். குடும்பமா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி பொலிட்டீஷியனா பப்ளிக்கு வெளியில வந்துட்டோங்கும் போது எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து ரெடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, அது மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மினிஸ்டரா இருந்தப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எதையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம். இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல விரும்பல, எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாரும் வெரி ஜெம், நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது. நான் சொல்றது ஒரு ஆளு 2 ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாம் அதாவது இதனால ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல். அதாவது நம்மள டார்ச்சர் பண்றாங்களாமா, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருத்தமான விஷயம்னா, இதுல ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பப்ளிக் அவங்கள வந்து பாவம் கஷ்டப்படுற ஒருத்தங்களை தேவையில்லாம இதுக்குள்ள கொண்டு வரீங்க. இப்ப நம்ம அரசியலையும் தாண்டி நார்மலா இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறோம், சரி தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட், அவங்களால பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு கோர்ட்டுக்கு வச்சு எவ்வளவு வேலை, ஒரு அமைச்சரா இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும். அமைச்சருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, முதல்ல எம்எல்ஏங்கிறதே அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது. ஒரே வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கே பிடிக்க மாட்டேங்குது, நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 அமைச்சர்களால் தான் டார்ச்சருக்குள்ளாக்கப்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா. இது தொடர்பான காணொலியை தற்போது பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.